Taste the Daily. சென்னை அடையாறு மேம்பாலத்தின் கீழ் போக்குவரத்து போலீசார் அபராதம் என்ற பெயரில் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடையாறு மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் போக்குவரத்து போலீசார் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை விரட்டி பிடித்து அபராதங்கள் விதிப்பதாகவும், தலைக்கவசம் அணியவில்லை, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது என ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தாலும் அதிவேகத்தில் வாகனத்தை இயக்கியதாகவும், அபராதம் செலுத்தியே ஆக வேண்டும் எனவும் கூறி போக்குவரத்து போலீசார் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து போலீசார் பொய்யான காரணங்களை கூறி வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாராயணபுரம் கீழ்குப்பம் கிராம மலைப்பகுதியில் பெய்யும் மழைநீர் பூட்டுத்தாக்கு கிராமம் எம்ஜிஆர் நகரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் கொசு உற்பத்தி, நோய் தொற்று, நிலத்தடி நீர் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளையும் அடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக திராவிட மாடல் அரசிடமும் ஊராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இடுப்பளவு தண்ணீரில் நின்றபடி ஸ்டாலினின் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். விருதுநகரில் திமுக சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழாவிற்காக மாவட்டம் முழுவதும் ஆபத்தான முறையில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆத்துக்கடை தெருவில் இருந்து மம்சாபுரம் செல்லும் சாலையில் வழிநெடுகிலும் பேனர்கள், கொடிக்கம்பங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி அச்சத்துடன் சென்று வந்தனர். மேலும் முறையான திட்டமிடல் இல்லாமல் விழாவை ஏற்பாடு செய்ததால் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திறனற்ற திமுகவினர் நீதிமன்ற தடையை மீறி சாலைகள் முழுவதும் பேனர்கள், கொடிக்கம்பங்கள் வைத்திருப்பது காவல்துறையினருக்கு தெரியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.